இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ஒரு கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸா இருக்கக்கூடிய ஹயக்கிருவா அப்படின்ற ஒரு பயங்கரமான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கர்நாடகால பல்வேறு இடங்கள்ல ரொம்ப கொடூரமான கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு கொடூரம் அப்படின்னா, ஒரு உடல் கிடைக்குது, அதாவது ஒரு மனுஷனோட உடல் கிடைக்குது, ஆனா மனுஷனோட தலை இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு விலங்கோட தலை எடுத்து தச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அவங்களோட விரல்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கூட கிடைக்க முடியாம போயிடுது. இறந்து போனது யாருன்னு தெரிஞ்சாதான் இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். சோ இங்க இறந்து போனவங்களே யாருன்னு தெரியாதப்ப இந்த கேஸை எப்படி முடிக்க முடியும்? இப்படிப்பட்ட காம்ப்ளிகேட்டடான கேஸை தான் நாயகனான அர்ஜுன் அப்படின்றவரோட கைகளுக்கு போக ஆரம்பிக்குது. சோ விசாரிக்க ஆரம்பிச்ச அந்த மனுஷன் இந்த கேஸை என்ன பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு தியேட்டரை நமக்கு காமிக்கிறாங்க. அங்க நரசிம்ம அவதாரம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் படம் போய்கிட்டே இருக்கு. மக்கள் எல்லாரும் ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து இந்த சத்தங்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன பையன் கவனிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி, வீட்டுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா வேகமா இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஓடி வர, கூட அவனோட நண்பர்கள் எல்லாமே நீ ஏற்கனவே இந்த படத்தை ஒரு 2-3 வாட்டி பார்த்துட்டலடா, மறுபடியும் முதல் வாட்டி பார்க்கற மாதிரி எதுக்காகடா ஓடி வரேன்னு கேட்கடி. 2 முறை இல்ல 3 முறை இல்ல 40க்கும் மேல நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். ஆனா எத்தனை வாட்டி போட்டாலும் இந்த அவதாரங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை பார்ப்பேன்டா அப்படின்ற மாதிரி அங்க நரசிம்ம அவதாரம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து இந்த குழந்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிச்சு அப்படியே கட் பண்ணா ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஒரே ஒரு கைதி மட்டும் அங்க இருந்து வேகமா தப்பிக்கணும் ட்ரை பண்ண. நிறைய கைதிகள் இவனை பாக்குறாங்க, ஐயா எங்களையும் காப்பாத்துங்க, நான் இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது 1 இல்ல 2 இல்ல எல்லா இடத்துல இருக்க கைதிகளும் ரிலீஸ் பண்ண ஒட்டு மொத்தமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நிறைய ட்ராப் எல்லாம் அங்க வைக்கப்பட்டிருக்கு. சோ கொடூரமான முறையில ஒருத்தரும் இறந்துகிட்டே இருக்க, மிச்சம் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க இதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம சாக வேண்டியது உறுதிதான். இதனால மறுபடியும் அந்த ஜெயிலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஓடி போய் அந்த ஜெயிலுக்குள்ள அடைஞ்சுக்கிறானுங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இப்ப அப்படியே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அங்க ஒரு பெரிய ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல. நான் யாருன்னு தெரியுமா, நான் ஒரு கால் பண்ணேன் வையன், இங்க இருக்கிற ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டேங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது நாயகனான அர்ஜுன் இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இவரை பார்த்ததும் நீ எவ்வளவு வேணா சத்தம் போடு, அவனை தப்பு பண்ணிருக்க, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி லிட்டரலி அவரை அடிச்சு அவர் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க. அதே சமயத்துல ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போக ஆரம்பிக்குது. கல்யாண பொண்ணு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும்போது கல்யாண மாப்பிள்ள அவரோட காதலியோட வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர சோகத்தோட அங்க இருக்க எல்லாருமே என்ன பண்ணலான்னு யோசனையில இருக்க. இன்னொரு பக்கம் நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட ஸ்டேஷனுக்கு உட்பட்ட ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தாம, அதாவது ஒரு லாரியை நிறுத்தாம கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் தெரிஞ்சதோ அந்த இடத்துக்கு போறாரு. இல்லீகலான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால அங்க இருக்க எல்லாருக்கூடயும் சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பேரெல்லாம் இங்க கல்யாணம் நின்று போச்சு, ஒரே ஒரு நபர் மட்டும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் வேற யாரும் கிடையாது, நாயகனோட அப்பா அப்படின்ற மாதிரி, உங்களோட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்கும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தன்னோட பையனான அர்ஜுனுக்கு போன் அடிக்கும் போது அவர் சண்டை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க போக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. இதனால அப்பா பேச்ச தட்டாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த கல்யாண பொண்ணு இவரை பார்த்து ஒரு மாதிரி நின்னுகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இவர் தன்னோட அப்பா சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பனை ஊருக்குள்ள ஒரு பெரிய உயர் அதிகாரி, அதாவது போலீஸ் அதிகாரி என்றாகிறாங்க. இந்த ஊருக்குள்ள இதுக்கு முன்னாடி குற்றங்கள் நடந்திருக்கலாம், நடக்காம கூட போயிருக்கலாம். ஆனா இதுக்கு மேல, அதாவது நான் சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறமா இங்க கிரைம் ரேட் அப்படின்றது 0க்கு வந்தாகணும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த 0க்கு கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இதை ஒரு மர்ம நபர் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ, அப்படியா கிரைம் ரேட் ரொம்ப கம்மி பண்ணுவீங்களா, இனிமேல் அது எப்படி நடக்குது நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு எறும்பு போக்கிட்டே இருக்கும். அந்த எறும்போட தலையை வெட்டுறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு நீதி பக்கம் ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனாலும் ஒருத்தருக்கு அவ்வளவா புரிஞ்சுக்கிட்டது கிடையாது, ஒழுங்கா பேசினது கூட கிடையாது. இதனால இவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணாலியா, அவங்க ஒரு பெரிய டாக்டரா இருப்பாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில தூய்மை பணியாளர்கள் அங்க இருக்க, அதாவது ரோட்ல இருக்க குப்பைகள் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணா ஒரு கொடூரமான விஷயத்த பாக்குறாங்க, பயந்து போறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனோட உடல் இருக்கு, ஆனா அவனோட தலையில, அதாவது மனுஷனோட தலைக்கு பதிலா அங்க ஒரு பன்னியோட தலை பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பயந்து போய் எல்லாருக்கும் தகவல் சொல்லிவிட அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டீம் கொண்டு போலீஸ்காரங்க வரைக்கும் வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எவ்வளவோ கொலை கேஸ பார்த்திருக்காங்க, ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது. இதனால பயங்கர வியப்பா அங்க நிறைய மக்கள் கூட ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீமும் ஒரு சாம்பிளை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கழுத்தை நமக்கு காமிக்கிறாங்க. லிட்டரலி அந்த தலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து தச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்தது நாயகன் ஒரு மாதிரி ப்ரூட்டலா
இருக்கு. எங்க நியர்பைல இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க, யாராவது காணாம போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேஸ் பதிவாயிருக்கான்னு பாருங்கன்னு சொல்ல இந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அங்க இருக்க டாக்டரும், என்னோட வாழ்நாள் முழுக்க நான் நிறைய பெண்களை பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு பெண்ணத்தை பார்க்கவே கிடையாது தம்பி. பிங்கர் பிரிண்ட் கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த டெட் பாடியோட விரல்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்திருக்காங்க. அந்த தலையை அப்படியே தனியா எடுத்து அதுக்கப்புறமா இந்த அனிமலோட தலையை வச்சு தச்சிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேச நாயகன் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இறந்து போனவர் யாருன்னே தெரியல, இதனால இந்த கேஸை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு பிளாக் இருக்கு இல்லையா. மேபி நம்ம இந்த டைரக்ஷன்ல தேர்ந்தானு அப்படின்ற மாதிரி காட்டு பகுதியில வேட்டையாடுற ஒரு சிலரை பிடிக்கிறாங்க. அந்த பன்றியோட தலை இருக்கு இல்லையா, அதை காமிச்சு இது யாராவது வேட்டையாடினீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் செக் பண்ணிட்டு, சார் இது காட்டுக்குள்ள வளர்க்குற பன்னி இல்ல, இதோட முகங்கள் பார்க்கும்போது ஏதோ பண்ணையில வளர்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ல இவருக்கு இது டெட் எண்டா போயிடுச்சு. ஏன்னா பண்ணையில எக்கச்சக்கமான பன்னிகள் இருக்கும், தலையை வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சா அது முடிவே இல்லாம போகும். சோ இதனால இந்த கேஸை வேற விதமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ரீசெண்ட் டைம்ல காணாம போனவங்களோட மொத்த லிஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு 50,000க்கு மேல இருக்கு. சோ அதுல இருந்து கேட்டகரைஸ் பண்ணோம் இல்லையா. கிடைச்ச ஆளோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு 40ல இருந்து 45 வயசு இருக்கும். அவரோட பிளட் குரூப் அப்படின்றது AB நெகட்டிவ். இப்படிப்பட்ட யாராவது காணாம போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் கூட இந்த பிளட் குரூப்ல காணாம போல அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு கொடுக்குது. அது அப்படியே கட் பண்ண ஒரு பார்க்ல காமிக்கிறாங்க. பார்க்க மூட போறோம், எல்லாரும் எழுந்து வெளியே போங்கம்மா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க செக்யூரிட்டியை அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒன்னும் புரியல. கிட்ட போகும்போது பயங்கரமான ஷாக். இதுக்கு முன்னாடி ஒரு பன்றியோட தலையை வச்சுட்டு ஒரு பணம் கிடைச்சது இல்லையா, இந்த வாட்டி ஒரு சிங்கத்தோட தலையை வச்சு பிணம் கிடைக்குது. வேக வேகமா போலீஸ் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயும் எந்த விதமான கேமராவும் இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிளைண்ட் ஸ்பாட்டா பார்த்து இந்த கொலை எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டு போறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல தான் அந்த டாக்டர் மூலமா இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பக்காவான சைக்கோபேத் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இறந்து போன 2 பேரோட உடல்களையும் ஒரு வித்தியாசமான ட்ரக் இருந்தது அப்படின்ற மாதிரியும் அது பயங்கரமான ஒரு அட்வான்ஸான ட்ரக்ஸ் சொல்லலாம். அதை கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம இங்க யாருமே பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ட்ரக்ஸ் இவங்களோட உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம அதை தேடப்பட வேண்டிய ஒண்ணுதான். அண்ட் எவ்வளவு சீக்கிரமா வந்து பிடிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. மேலும் மேலும் இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ இங்க க்ளூ இல்லாம இருக்கார். அண்ட் கிடைச்ச 2 சடலங்களுமே பாத்தீங்கன்னா கடவுளோட அவதாரங்களா போர்ட்ரேட் பண்ணப்பட்டுகிட்டு இருக்கு. அதாவது இந்த பன்றியோட தலை அண்ட் நரசிம்மரோட அவதாரம் அப்படின்னு இருக்கியா, அது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவரோட மனைவி வீட்டுக்கு வரல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போறாரு, ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற எண்ணங்கள் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க. எல்லா இடத்துலயும் தேடி அலையறாரு, ஒண்ணுமே பண்ண முடியல. இதனால ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. நைட்டு எங்க போன, என்ன ஆச்சு, ஒரு போன் கூட பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டிக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துல தான் நைட்டு இவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு போல. இதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்ப ரிட்டர்ன் வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவர் அவங்கள ஒரு மாதிரி கன்சர்னா பார்த்துட்டு அங்க படுத்து தூங்க ஆரம்பிக்க இவங்க அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அது மூலமா தான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்துல தான் முதல் சந்திப்பு அப்படின்றது கிடையாது. இதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேருமே சந்திச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவங்க காலேஜ் படிக்கும் போது இவங்களோட காலேஜ்ல சீனியர் லெவல்ல பயங்கர கெத்தா இருக்கிறது நாயகன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் சண்டை போடுற விஷயங்களை இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதனால இவங்களுக்கும் இவங்களோட ஃப்ரெண்டுக்கும் அவரை யார் முதல்ல காதலிக்கணும் அப்படின்ற ஒரு சண்டை. இவங்களோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ போய் அவங்க கிட்ட சொல்லு, அவன் இந்த காதலை ஏத்துக்கிட்டான் அப்படின்னா இந்த காலேஜ்லயே நீ தான் அழகு நான் ஒத்துக்கிறேன், ஆனா ஏத்துக்கலன்னு இந்த காலேஜ்லயே ரொம்ப முக்கியமான பொண்ணு நீ தான் எடுத்துக்கணும் ஓகேவான்னு சொல்ல இவங்க இதை ஏத்துக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாளே அவர்கிட்ட போய் காதலை வெளிப்படுத்து, தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோங்க, என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொல்ல இந்த மனுஷன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல பயங்கர கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா எத்தனை பசங்க என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க, நான் உங்ககிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணா நீங்க இவ்வளோ முக்கியவா சொல்லுவீங்க, இதை நான் எடுத்துக்க மாட்டேன், நீங்க என்ன ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட லிட்டரலி சண்டை போடுற மாதிரி போகிட்டே இருக்கும்போது பலார்னு ஒரு அதையை கொடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இவர் ஒரு மாதிரி ஆட்டிடியூடா சுத்திக்கிட்டே இருக்காரு. அதை நம்ம குறைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நெக்கலாலாம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் எதுக்குமே நாயகன் மசிய மாட்டார். அண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவரை தான் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்றது இவங்களுக்கே தெரிஞ்சிருக்காரு. ஸோ அது ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு நடுவில் ஒரு அழகான பாடல் ஒன்று போக ஆரம்பிக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க
இருக்க ஆரம்பிச்சு இவங்களோட இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத இங்க கியூட்டா காமிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணா இன்னொரு சடலம் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல குதிரையோட தலை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஹீரோயின் காணாம போனாங்க இல்லையா, அப்ப தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெண்ணோட சடலம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். சோ ஹீரோ தன்னோட மனைவியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி வேகமா போக அங்க குதிரையோட தலையில வேற ஒரு பெண்ணோட உடல் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பார். சோ இது எல்லாத்தையும் இப்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவ பிளாக் ஹோல், அதாவது எங்கெங்கெல்லாம் கேமரா இல்லையோ அங்கங்க எல்லா இடத்தையும் பக்காவா சூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ இதுக்கு மேல நம்ம ஃப்ரீயா விடக்கூடாது. அவன் டார்கெட் பண்ணிக்கிறது இந்த கடவுளோட உருவங்களை தான். இதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மூளை முடுக்கி எல்லா இடத்துலயும் இன்னைக்கு திருவிழா அப்படின்றதுனால ரவுண்ட் போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முழு நேரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வேகமா ஓடி வந்து சார் இன்னொரு பெண்ணை கிடைச்சிருக்குன்னு சொல்ல இவங்க வெளியே வந்து பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே யானை தலையோட ஒருத்தரோட பிணம் அங்க இருக்கு. இது போலீஸ்காரங்க மொத்த பேருக்குமே பயத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ண போறோம்னு தெரியல, இறந்துகிட்டு இருக்கிறது யாருன்னு புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மெத்தட கையால ஆரம்பிக்கிறார். இந்த இறந்து போய் கிடக்குறாரு இல்லையா அந்த மனுஷன் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி லிட்டரலி நம்ப முடியாத ஒரு விஷயத்த மீடியாக்காரங்க முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது அதிசயமா ஆச்சரியமா அப்படின்றது தெரியல, கடவுளோட படைப்பு தான், அவர் இப்ப உயிரோட தான் இருக்காரு, அவருக்கான சிகிச்சை எல்லாம் அளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க அந்த மர்ம நபர் இருக்கா இல்லையா அவர் இதை கவனிக்கிறாரு. ஒரு மாதிரி ஸ்டன்னாய் நின்றுகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரியோ அந்த சமயத்துல தான் அவர் நாயகனை முதலா தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. நீங்க இவ்வளோ அழகா பிளான போட்டீங்க, நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி நீங்க என்னென்னமோ பண்ணீங்க, ஆனா சோகம் என்ன அப்படின்னா நீங்க அவனை வச்சிருக்கீங்க இல்லையா பக்கத்துல இருக்க மானிட்டர் பாருங்க அது ஆஃப்ல இருக்கு, இது மூலமாவே அவன் இறந்து போயிட்டான், இது ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படின்றது தெரிஞ்சது, நீங்க நல்லா யோசிச்சு பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி கட் பண்ண அது மூலமா தான் ஹீரோ தன்னை சுத்தி இருக்க எல்லா இடத்தையும் ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது புரிஞ்சுக்கிறார். அந்த ஹீரோ கூட இருக்க போலீஸ் ஆபீசரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பழைய கேஸ் பதிவாயிருக்கா அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி தேட ஆரம்பிச்சிருப்பாரு. அது டேட்டா பேஸ்ல இருந்து இவங்களுக்கு ஒரு கேஸ கொடுக்குது. இதனால வேகமா அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. கேஸ ஃபுல்லா பறிச்சுட்டு ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ அங்க இருக்க ஒரு வயசானவர்கிட்ட ஐயா இந்த வீட்டுல பாஸ்கர் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு, அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஐயான்னு கேட்க அந்த ஐயா அப்படி பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல அந்த சீரியல் கில்லரோட முகத்தை நமக்கு இங்க காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க இந்த வயசானவர் மூலமா ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சிவனோட நாடகத்தை ஒரு மேடையில போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்வதி குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட குழந்தைய பாதுகாவலான வச்சுட்டு போறாங்க. இதனால சிவனை அந்த குழந்தை உள்ள விடல, சிவன் கோபப்பட்டு அந்த குழந்தையோட தலையை வெட்டுறாரு அப்படின்ற மாதிரி புராண கதைகள் இருக்கு இல்லையா இந்த நாடகம் இங்க பிளே ஆகிட்டே இருக்கும்போது பார்வதி வேஷம் போட்டிருக்காங்களே அவங்களோட குழந்தை வயிற்றுக்குள்ள இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியோ யானையோட தலையை பொறுத்து அங்க இருக்க குழந்தைய உயிர் தழ வைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் குழந்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அம்மாக்கு வலி வர ஆரம்பிக்குது. இதனால வேகமா அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அங்கதான் இந்த பாஸ்கரன் பிறக்கிறான் அப்படின்ற மாதிரியோ பிறக்கும் போது இந்த தலை விஷயத்த கேட்டுதான் பிறந்திருக்கான். இதனால இவனுக்கு இது மீதான ஈர்ப்பு உண்டாக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா கடவுளுமே அசுரனை அழிக்கணும் அப்படின்றதுக்காக அசுர அவதாரம் எடுப்பாங்க இல்லையா அந்த அவதாரங்கள் எல்லாத்தையுமே இவன் கொஞ்சமா பார்த்து தன்னோட மனசுக்குள்ள இந்த விஷயத்த பதிய வச்சிருக்கா அப்படின்ற மாதிரியோ இவனுக்குள்ள தானும் ஒரு கடவுள் ஆகணும் அப்படின்ற எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கு. ஊருக்குள்ள இந்த சேவலை வெட்டினாங்க அப்படின்னா கூட தலை தனியா வெட்டி போடுவாங்க இல்லையா அந்த வெட்டப்பட்ட தலையை ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம ஒரு ஜோசியக்காரர் இவனோட கையை பார்த்துட்டு உன்னோட ரேகை கொஞ்சம் கோளாரா இருக்கு, அது மட்டும் இப்படி வந்தது அப்படின்னா நீ கடவுளுக்கு இணையான ஒரு ரேகையை வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பையன் அப்பவே கத்தி எடுத்து கிழிக்க ஆரம்பிக்கிறான். சோ கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் இவனுக்குள்ள ஒரு பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய காப்பாத்திட்டாரு. அவரோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே இவரை கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் இவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ டாக்டர் ஆனோம் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம கடவுள் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டருக்கு படிக்கணும்னு போனான் தம்பி. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல யாரோ ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவனை ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போனாங்களா. இதை கேட்ட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க தம்பி. அதுக்கப்புறம் அந்த பையனை நாங்க பார்க்கவே கிடையாதுன்னு சொல்ல இவங்க அங்க இருந்து கிளம்பி அந்த பையன் படிச்சதா சொல்லப்படுற ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அங்க போகும்போது அங்க ஒரு பயங்கரமான வேலையை பார்த்துட்டான். அந்த விஷயத்த ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு டாக்டர் படிக்கணும் அப்படின்ற ஆசையோட இங்க வந்துட்டான் இல்லையா அந்த சமயம் பார்த்து ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. இந்த பாஸ்கரும் ஒரு வித்தியாசமான டவுட் கேட்க ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த தலையை மாத்தி அறுவை சிகிச்சை பண்ண முடியுமான்னு கேட்க அங்க இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொஃபசரும் இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவனுக்கு தோணிக்கிட்டு இருக்க விஷயங்களை அவன் சொல்ல ஆரம்பிக்கிற. அதுல பைத்தியக்காரத்தனம் அப்படின்றது உனக்கு கிடையவே கிடையாது, யோசிச்சு பாருங்க, இந்த இதயத்தை மாத்தி அறுவை சிகிச்சை பண்றது மத்த உறுப்புகளை மாத்துறது அப்படின்னு மாதிரி அன்னைக்கு இதை சொல்லும் போது இவன் பைத்தியம் அப்படின்னு மாதிரி சிரிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த மாதிரியான
விஷயங்களா நடந்திருக்குமா? இந்த உலகத்துல எதுவுமே சாத்தியம் இல்லாதது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது நிரூபிக்கப்படல அப்படின்றதால உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தோணலாம். எனக்கு என்னமோ இதை பத்தி நீ ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுதுரா. உன்னோட ப்ராஜெக்டா நீ இதை எடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவன் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில புத்தகங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இதை முழு நேரமா படிச்சுக்கிட்டே இருக்க அதே சமயத்துல ஒரு 2 பேஷண்ட்டை இவங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேஷண்ட் பாத்தீங்கன்னா அவரோட மொத்த பாடியும் பேரலைஸ் ஆயிடுச்சு. அவருக்கு தலையில மட்டும்தான் உணர்ச்சி இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டாவதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. உடம்புல இருக்க எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, ஆனா மூளை மட்டும் ஒர்க் ஆகல. இதனால இந்த 2 விஷயங்களை சொல்லி டாக்டர் இந்த மாதிரியும் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் அவனுக்கு வேற விதமா அப்படி தோண ஆரம்பிக்குது. இங்க ஒருத்தரோட தலை ஒர்க் ஆகுது, இங்க ஒருத்தவங்களோட உடம்பு முழுக்க ஒர்க் ஆகுது. 2 பேரும் கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த விஷயத்த நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி யாருக்கும் தெரியாம நிறைய நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரையும் ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. 2 பேரோட தலையும் அறுத்து எங்க கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த தெரிஞ்ச எல்லாருமே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, கதவை திறடான்னு தட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் முடிச்சுட்டு தான் வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 2 பேரோட உடல்ல உயிர் பிரிஞ்சிருச்சு. இதை என்னால ஏத்துக்கவே முடியல, என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் எங்க ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க வராங்க. இவனை கைது பண்ணுன்னு போகும்போது டாக்டர் சொல்லுங்க, இங்க நான் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன், தப்பான விஷயங்கள் எதுவும் பண்ண கிடையாது, இந்த மாதிரி பண்ணாதானே நாளைக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே அவனை அடிச்சு கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரியும் அண்ட் கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் இவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து உள்ள இருக்க மக்களுக்கும் சரி இவனுக்கும் சரி நான் ஒரு கேள்வியை கேட்க போறேன், அதுல சரியான பதில் யார் சொல்றான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அக்கா தங்கச்சி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள அவங்களோட அம்மா தான் வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் திடீர்னு ஒரு நாள் அவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க. சாவுக்கு சொந்தக்காரங்களா வருவாங்க இல்லையா, அதுல ஒரு அழகான பையன் உள்ள வரான். இது அந்த பொண்ணோட அக்கா, அதாவது 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லியா, அக்கா தங்கச்சி. அக்கா பாத்தீங்கன்னா அந்த பையனை பாக்குறாங்க, ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனா அந்த பையன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பையன் யாருன்னு தெரியாம சிந்திச்சுக்கிட்டே இருக்க 2 நாள் கழிச்சு அவங்களோட தங்கச்சி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன நடந்தது அப்படின்றத உங்களை யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்க அந்த கோர்ட்ல இருக்க எல்லாருமே மௌனமா இருக்காங்க. சரிப்பா பாஸ்கர், நீ அங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க கண்டிப்பா அக்கா தான் தங்கச்சியை கொலை பண்ணிருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த நபர் வந்திருக்காரு, சாவுக்காக வந்திருக்காரு, மறுபடியும் இன்னொரு சாவு இருந்துச்சு அப்படின்னா அவர் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனாலதான் அந்த தங்கச்சி இறந்து போயிருக்கணும்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்டன்னா நினைக்கிறாங்க. சைக்காட்டிஸ்டோ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்குறான் அப்படின்னா அவனுக்கு மனநல சரியில்லைன்னு அர்த்தம். அவனுக்கு தேவையானது எல்லாமே ட்ரீட்மெண்ட் தான் சொல்லி நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த பையன் நிறைய புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியும் கடைசியா இங்க இருந்து போகும்போது இனிமேல் மனுஷனுக்கு மனுஷன் தலையை மாத்திர அறுவை சிகிச்சை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனான்னு இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு போலீஸ்காரர் சொல்ற மாதிரி முடிக்க இப்போ அன்னைக்கு அவன் சொல்லிட்டு போன விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொன்ன மாதிரியே மனுஷன் டு மனுஷன் மாத்த கிடையாது. ஆனா இந்த விலங்குகளோட தலையை இங்க பொறுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குல்லையா, இதை வேற விதமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவுட் ஆஃப் பாக்ஸா ஒரு திங்கிங் கொண்டு வராங்க. இறந்து போன அதாவது அந்த யானை தலையோட ஒரு டெட் பாடி கிடைச்சது இல்லையா, அந்த டெட் பாடியோட வெயிட் எவ்வளோன்னு கேட்க டாக்டர் ஒரு 150 வரும்ன்றாரு. இதனால மீடியாக்காரங்க முன்னாடி போய் இங்க நிறைய பேர் குண்டா இருக்காங்க, இதனால ஒரு மாதிரி சோகத்துல இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக காவல்துறை சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்குது. நிறைய பேர் அவங்களோட உடல்ல ஒரு சில விஷயங்கள் அதாவது டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணி சோசியல் மீடியால போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சம் வரை பரிசு தருவேன்னு சொல்ல எல்லாரும் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 150 கிலோல ஒருத்தர் காணாம போயிருக்காரு அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் தானே அப்படின்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மூலமா கண்டுபிடிக்கலான்னு சொல்ல இவர் நினைச்ச மாதிரியே அங்க அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு வயசானமா என்னோட பையனை காணோம் அப்படின்ற மாதிரி வந்து இங்க நிற்கும் போது இவங்க கூட்டு போய் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் கிடைச்ச பெண்ணுங்கள் எதுக்குமே அடையாளம் தெரியாம இருந்தது, ஆனா இங்க முதல்ல அடையாளம் தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால இறந்து போனவர் எங்க போனார் என்ன பண்ணார் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கும் போது அவர் ஒரு கேப்ல கடைசியா பயணப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த கேபோட நம்பரை வச்சு பிடிக்கலான்னு பார்க்க ஃபேக்கா இருக்கு. இதனால வேற வழியை தேட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 10:30 மணிக்கு ஒரு கேபுக்கு போன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கால் ஹிஸ்டரி எடுக்கும்போது தெரிய ஆரம்பிக்குது. கேப் வச்சுக்கிட்டு இருந்த நம்பர் தெரிஞ்சு போயிடுச்சு. அவரோட ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டிரைவ் மட்டும் தான் போறாரு, அதுவும் ஒரு 10:30 மணி வாக்குல போறாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இது மூலமா இவன் தான் இந்த வேலையை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்பாட் அவுட் பண்ணி அந்த நபரை பத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல நிறைய போலீஸ்காரங்களா இருப்பாங்க இல்லையா, டிராபிக் போலீஸ், அவங்க எல்லார்கிட்டயுமே அவன் கரெக்டா 10:30 மணி வாக்குல கேப் புக் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்க ஒரே நேரத்துல புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கா அப்படின்றத அவரோட மொபைல் போன் ஆன் ஆன உடனே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த
அந்த இடத்துல இருக்க போலீஸ்காரங்களை புக் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த நபரோடது புக் ஆயிடுச்சு. இவர் கேமரா எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க போய்கிட்டே இருங்க, உங்க பின்னாடி நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முதல்ல சீரியல் கில்லர் யார் அப்படின்ற விஷயம் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இதனால பயங்கர வேகமா அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல கார்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா, அவரை மயக்க மருந்து எல்லாத்தையும் ஏர்ல கலந்து பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் அந்த மனுஷனுக்கு ஆபத்து இருக்க நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லா இடத்தையும் லாக் பண்ணி ஒவ்வொன்னா தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு அந்த கேப்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கவர் ஒரு இடத்துல செக்கிங்க்கு மாற்றாரு அப்படின்ற மாதிரியும் திரும்பி போகலான்னு ட்ரை பண்ற முன்னாடி பின்னாடி 2 இடத்துலயும் போலீஸ்காரங்க இவரை சுத்தி வளைக்கிறாங்க. இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கன் பாயிண்ட்ல அவரை சரண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, நீங்க கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா கடவுள் உங்க முன்னாடி வந்து நின்னார் அப்படின்னா இப்படிதான் கண்ணை காமிப்பீங்களா, இதுக்கு மேல உங்களோட கடவுள் உங்க முன்னாடி இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி கண் எடுத்து சுட்டுக்கிட்டு பிரிட்ஜ் மேல இருந்து பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்து போக இவங்க சீரியல் கில்லர் இப்ப சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டான். இந்த விஷயத்த சீனியர் ஆபீசர் கிட்ட கொண்டு போறாங்க. அந்த நபரோட டெட் பாடியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் தேடலுக்கு அப்புறமா அவரோட பாடி கிடைக்குது. ஆனா முகம் முழுக்க செதஞ்சு போய் ஆனா அவரோட அடையாளம் தெரியாத லெவலுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட உடம்புக்குள்ள புல்லட்லாம் இருக்கு. அது மூலமா ஃபிங்கர் பிரிண்டையும் மேட்ச் பண்ணி இந்த நபர் தான் அந்த கில்லர் அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்களுக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல அந்த கில்லர் உயிரோட தான் இருக்கான் அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஹேக் மூலமா இவன் தெரிஞ்சுக்கிட்டான். சோ இவங்களுக்கு ஒரு சின்ன விளையாட்டு காமிப்போம் அப்படின்ற பேர்ல ஒரு நபரோட பாடியை எடுத்து அவரை கொடூரமான முறையில காயப்படுத்திட்டு அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே அந்த கார்ல பதியணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு ஒரு புல்லட் காயங்களையும் அவருக்கு கொடுத்து கரெக்டா பிரிட்ஜுக்கு கீழே தூக்கி போட்டுட்டாரு. சோ போலீஸ்காரங்களை அவரை வர வைக்க கிடையாது, இவர் தான் இந்த இடத்துக்கு வந்து போலீஸ்காரங்க முன்னாடி இறந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டார் அப்படின்ற விஷயங்கள் இவர் நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க அதே சமயத்துல இது நாள் வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாமே என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்காக முதல்ல என்னோட பர்சனலா இந்த விஷயத்த நான் எடுத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி யாரும் இல்லாத நேரமா பார்த்து அர்ஜுனோட மனைவியை மயக்க மருந்து செலுத்தி பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை இவங்க கிட்ட இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நாயகனுக்கு இது தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயமும் இவருக்கு தெரிய வந்திருக்கும். இதனால வேகமா அவங்களை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துலதான் நீ என்ன உயிரோட விட மாட்டேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்னோட கணவருக்கு நான் ஒரே ஒரு கால் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு சேட்டலைட் போனை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா கணவரை இவங்க ரொம்ப லவ் பண்ணாங்க. அண்ட் காலேஜில் நடந்த விஷயங்கள் அப்படின்ற எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த மனுஷனும் காலேஜில் நடந்த விஷயத்த ஞாபகம் தான் வச்சிருக்காரு. அதை தாண்டி ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்காரு. இவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஆசையோட தான் இவங்களை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி வர இவங்களுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. இதனால மாப்பிள்ளையை விசாரிக்கும் போது அவனுக்கு ஒரு காதல் இருக்கு அப்படின்றது தெரியுது. இதனால இந்த காதலை இவர் தான் சேர்த்து வச்சிருக்காரு. அதனால கல்யாணம் நின்று போய் இவர் உள்ள வந்துட்டார் அப்படின்ற மாதிரியே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சாகர தருவாயில இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க, என்ன ஆனாலும் சரி அவனை காப்பாத்துவேன் அப்படின்ற நம்பிக்கையோட இவர் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்க, இங்க 2 விஷயங்கள் மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் அந்த சீரியல் கில்லர் எங்க இருக்கா அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேகமா உள்ள போகும்போது ஸ்டார்டிங் சைட்ல ஜெயிலுக்குள்ள இருந்து நிறைய பேர் தப்பிச்சு போனாங்க இல்லையா, அந்த ட்ராப் எல்லாமே இவர் கடந்து வர ஆரம்பிக்கிறாரு. ஒன்னா தாண்டி உள்ள போகும்போது ஒரு பக்கம் ஃபுல்லா விலங்குகள், இன்னொரு பக்கம் ஃபுல்லா புடிச்சு வச்ச மனிதர்கள் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்காக இங்க எல்லா விஷயங்களும் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த நபரை பாக்குறாரு. அந்த நபர்கிட்ட இருந்து தன்னோட மனைவியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பயங்கரமான சண்டைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்க இத்தோட முடிவுல தான் அந்த சீரியல் கில்லர் நாயகனோட கையால கொடூரமான முறையில சாகடிக்கப்படுறார் அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே கற்பனை ஒரு சில நாட்கள் கழிச்சு இது எல்லாத்தையும் தாண்டி ஆட்டம் இனிமே தான் தொடங்க போகுது. ஒரு புது ஆட்டத்துக்கு நாம தயாராகலாமா அப்படின்ற மாதிரி இறந்து போன அந்த சீரியல் கில்லர் இருக்கா இல்லையா, அவரோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு நபர் நின்னுகிட்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.